வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ பிளஸ் ஐபி, இங்கே பாருங்களேன் 3 + 4i ஒரு நம்பர் இருக்குது. அது ரூட் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நேச்சுரல் நம்பராக இருந்தால் என்ன செய்வோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 3 × 3 பிரிச்சுட்டு 2 3ல் ஒரு 3 வெளியே போட்டுருவோம். இங்கே ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் இருக்குது. இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா டெரிவ் பண்ண போகிறோம். என்னென்னு பாருங்க. ரூட் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி தான் வேணும். எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு தெரியாது. ஆனால் ஆன்சரும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வருங்கிற கான்செப்டில் நான் என்ன பண்ணுறேன், லெட் த ஆன்சர் பி எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? எக்ஸ் கமா ஒய்ங்கிறது ரியல் நம்பர் தான். இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ இதுதான் அசியூம் பண்ணிட்டு சம்ம கன்டினியூ பண்ணுறேன். சரியா? இதான் அசியூம் பண்ணிட்டு எனக்கு யூஸ்வல் ஆப்ரேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்னென்ன ஆப்ரேஷன், ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் அலவுடோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் என்ன இருக்கலாம்னு நான் முடிவு பண்ண போகிறேன். சரியா? அப்போ இதுதான் ஆன்சர், எக்ஸ் அண்ட் ஒய். ஒன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சிச்சு. ரைட்டா? சரி. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ண போறேன், ஸ்கொயர் பண்ண போறேன். அப்பதான் இந்த ரூட், இந்த ஏபி எனக்கு என்ன, எக்ஸ் அண்ட் ஒய் என்ன டேர்ம்ஸ்ல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏபிங்கிறது எனி காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கோஎஃபிஷியன்ட், ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். அப்போ எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ அண்ட் பி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் அண்ட் ஒய் தெரிஞ்சா ஆன்சர் போட்டுடலாம். ரூட் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்ம்ல இருந்துன்னா ஆன்சர். சரியா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம், AB termsல x and y கண்டுபிடிக்க போறோம். In terms of AB we are going to find x and y. சரியா? இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணாதான் நான் a தனியா ரூட் விட்டு வெளியே கொண்டு வர முடியும். அப்பதான் நான் a and b termsல x and y கண்டுபிடிக்க முடியும். சரியா? ரெண்டையும் ஸ்கொயர் பண்றேன், a plus ib ஆயிடுச்சு. அந்த பக்கம் என்ன, x plus iy whole square. இப்போ a plus b whole square என்ன, ஃபர்ஸ்ட் a square b square, இது 2ab. ஜஸ்ட் a plus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன். இங்க p ஸ்கொயர்ல என்ன, y ஸ்கொயர், i ஸ்கொயர் வந்து மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் y ஸ்கொயர் ஆயிடுமா, x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2ixy. இந்த xy மல்டிப்ளை பண்ணா 2ixy ஆயிடும். சரி, இப்போ பாருங்க இதுல என்ன, இது ஒரு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட், இங்கேயும் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் தானே. அப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணா என்ன, a = x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், b = என்ன 2xy. கண்டுபிடிச்சிட்டோமா? ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, நமக்கு தேவை ஏ அண்ட் பி இல்ல, எக்ஸ் அண்ட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பி டேர்ம்ஸ்ல எக்ஸ் அண்ட் ஒய், இங்க பாருங்க ஆன்சர் எழுதிருக்க பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு, பாருங்க ஒன்லி ஏ அண்ட் பி உள்ள இருக்கா. அதே மாதிரி இங்க ஒய்க்கும் பாருங்க ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சிக்கலாம். இதான் என்னோட நோக்கம். சரியா? அப்ப ஏ அண்ட் பி என்ன வேல்யூனாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் டக்குன்னு எழுதிடலாம், ஸ்கொயர் ரூட். சரி, இப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம், இந்த ரிலேட் பண்ணி நான் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ ரிலேட் பண்றதுக்கு எனக்கு ஒரே வழி என்ன, இங்க சப்ட்ராக்ஷன்ல இருக்கு x and y, ஸ்கொயர் ஆஃப் த வேல்யூ இருக்கு, டைரக்டா கூட இல்லை. இங்க என்ன இருக்கு, 2xy இருக்கு. பொதுவாக நம்மகிட்ட வந்து x plus y இருந்தா நம்ம சொல்யூஷன் டைப் பேட்டர்ன் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் நிறைய படிப்போம். ரியல் நம்பர் சொல்யூஷன்ஸ்ல x plus y இருந்தா x minus y கண்டுபிடிப்போம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா x and y வந்துடும். அதே மாதிரி இங்க என்கிட்ட x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இருக்குன்னா நான் என்ன பண்ண போறேன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறேன். அது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணலாம் பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இருந்தா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது y ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், ஒன்லி x இருக்கும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா x ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஒன்லி y இருக்கும். அதான் என்னோட பிளான். அப்போ என்கிட்ட x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இருந்தா நான் என்ன பண்ணும், x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது சால்விங் டெக்னிக் தான், அல்ஜிப்ரால சால்விங் டெக்னிக். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ரிலேட் பண்றேன், நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க, நம்ம a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் இருந்ததுன்னா, a plus b whole square வேணும்னா நம்ம a minus b whole square வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த இந்த பாருங்க a plus b whole square நான் எக்ஸ்பேண்ட் பண்ண a square plus b square plus 2ab. நான் என்ன, என்னோட பிளான் என்ன, a minus b whole square உள்ள கொண்டு வரணும். a minus b whole squareல என்ன வரும், minus 2ab வரும் பொதுவா. அதனால நான் என்ன பண்றேன், minus 2ab சப்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த மூணு டேர்மை வச்சு a minus b whole square எழுதிக்கிட்டேன். இந்த 2ab ஆட் பண்ணா என்ன, 4ab. சரியா? முக்கியமான ஃபார்முலா இது, நிறைய டைம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க இதே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டீங்க, இந்த a minus b whole square, a plus b whole square minus a minus b whole square equal to 4ab. ஃபிக்ஸ்டு ஃபார்முலா. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த ஃபார்முலா இருந்தால் செம்ம சீக்கிரம் முடிச்சிடலாங்கிற மாதிரி நிறைய டெக்னிக்கில் அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கிறது. நல்ல ஃபார்முலா மெமரி பண்ணிக்கிங்க. சரி, நான் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ a இருக்க இடத்துல எனக்கு என்ன இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு, b இருக்க இடத்துல y ஸ்கொயர் இருக்கு. நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். சரியா? அங்கே a minus b, x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 into a பல x ஸ்கொயர் y ஸ்கொயர் b பல. அந்த ஃபார்முலாவை நான் ஸ்ட்ரைட்டா இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இது முக்கியமான டெரிவேஷன், எக்ஸாம்ல கூட சம்டைம் ப்ரூஃப் கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது இருக்கு இங்க பாருங்க, இதை யூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டே கொண்டு வந்தேன். இந்த இருக்கு x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் வந்து a, இதுக்கு பதிலா a போட்டா a ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர். இங்க என்ன
2xy வந்து b ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண b ஸ்கொயர் ஆயிடுமா 4x ஸ்கொயர் y ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்போ நான் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் இல்லையா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன பாருங்க இந்த பவர் கேன்சல் ஆயிடும் 2 ஆயிடும் இங்க என்ன இதுக்கு ரூட் வரும் ஆனா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும் எப்போ ஹோல் ஸ்கொயர் இருக்கோ ரூட் கண்டுபிடிச்சு பிளஸ் ஆர் மைனஸ் போடணும் அப்ப x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் கூட பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கும்போது இந்த பக்கம் ஹோல் பவர் half இந்த பக்கமும் ஹோல் பவர் half எடுக்கிறேன் அப்போ இந்த 2 கேன்சல் ஆகி இது வந்துருச்சு இங்க எப்பெல்லாம் ஸ்கொயர் இருக்கோ அப்பெல்லாம் என்ன பண்ணும் ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் போடணும் ஆனா இங்க என்ன பாருங்க பிளஸ் ஆர் மைனஸ் நான் போடல என்ன காரணம் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஒரு நம்பரோட ஸ்கொயர் பாசிட்டிவா தான் இருக்கு எப்பவுமே இதுவும் என்னது நம்பரோட ஸ்கொயர் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும் ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணும்போது கண்டிப்பா ஆன்சர் பாசிட்டிவா தான் வரும் நெகட்டிவ்ல வர வாய்ப்பே இல்லை அதனால நான் என்ன பண்ணுவேன் இங்க மைனஸ் போட மாட்டேன் ஓகேவா ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் ஏன் இந்த மாதிரி எக்ஸஸ் ரிசல்ட் வருது நம்ம ஏன் மைனஸ் எலிமினேட் பண்ணி ஒன்லி பாசிட்டிவ் எடுக்க வேண்டிய கட்டாயத்தை நான் சொல்றேன் ஏன்னா நம்ம தானே இங்க ஸ்கொயர் பண்ணோம் அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம சம்ம விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டோம் சரியா சம்ம விட்டு விலகி போகும்போது திரும்ப ரூட் எடுக்கிறேன் ரூட் எடுத்து மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரேன் வரும்போது என்ன பண்ணும் ஒரு சில அன்னெசரி ரூட் நேச்சுரலாக வரும் அதை நம்ம எலிமினேட் பண்ணணும் அது மாதிரி தான் நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன் சரியா நம்ம பண்ணதுனால தான் இந்த ரிசல்ட் வருது இந்த மாதிரி எக்ஸஸ் ரிசல்ட் சரியா ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் நேச்சுரலாக எப்பவுமே நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணுங்க ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணும்போது எக்ஸஸ் ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்த்து எலிமினேட் பண்ணும் ஐஐடி ஜேடபிள்யூல இது முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ல கண்டிப்பாக கொஸ்டின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் சரியா ரைட் இங்க நான் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் இது ஈக்குவேஷன் 3 னு வெச்சுப்போம் இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 இத வச்சா நான் என்ன பண்ண போறேன் xy கண்டுபிடிக்க போறேன் சரி இப்போ இத எடுத்து எழுதுவோம் ஈக்குவேஷன் 1 இருக்குல இந்த இருக்கு x ஸ்கொயர் இத எடுத்துக்கேன் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் ஈக்குவல் இத எடுத்து எழுதிருக்கேன் இது மூணாவது ஈக்குவேஷன் அடுத்து ஒண்ணாவது ஈக்குவேஷன் இங்க இருக்கு பாருங்க x ஸ்கொயர் minus y ஸ்கொயர் ஈக்குவல் a இந்த இதுக்காக தான் நம்ம இந்த பிளானே கண்டுபிடிச்சோம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணதே இதுக்காக தான் பண்ணிருமா இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண y ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுனா 2x ஸ்கொயர் ஆயிடும் இத ஆட் பண்ணானே ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus a சரியா இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன இந்த 2 கீழ போய்டுமா இந்த 2 கீழ போய்ட்டா only x ஸ்கொயர் இருக்கும் அப்ப இந்த வேல்யூ டிவைட் பை 2 இப்போ நான் ரூட் எடுக்க போறேன் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது தான் பிளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பா வரும் இங்க ஏனா இங்க எதுவும் x ஆயிடும் x ஆகும்போது எப்பெல்லாம் இங்க ஸ்கொயர் இருந்து ரூட் எடுக்குமோ அப்பெல்லாம் பிளஸ் ஆர் மைனஸ் வரும் சரியா இங்க ஏன் போடலன்னு சொன்னா ரெண்டுமே பிளஸ் வேல்யூ அதனால சரி இப்போ இது என்ன பிளஸ் ஆர் மைனஸ் the whole root of this value வந்துருக்கு சரியா இப்போ நமக்கு என்ன சொன்னோம் a plus ib ங்கிறது z ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க நம்ம என்ன அஸ்யூம் let z equal to a plus ib அப்போ மாடுலஸ் ஆஃப் z என்ன வரும் root of a square plus b square கரெக்ட் தானே மாடுலஸ் ஆஃப் z என்ன root of a square plus b square கரெக்ட் தானே நம்ம மாடுலஸ் கான்செப்ட் அப்ப இங்க root of a square plus b square வேணா அதுக்கு மாடுலஸ் தூக்கி போட்டேன் மாடுலஸ் ஆஃப் z plus a by 2 ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது இத வச்சு ஐஐடி ஜேடபிள்யூ क्वेश्चन கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வச்சு ஃபார்முலா வச்சு சம் கேக்குறாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர்ல क्वेश्चन வந்திருக்கு ரெண்டுலயே ஐஐடி ஜேடபிள்யூ prelims-லயே வந்திருக்கு advanced-லயே வந்திருக்கு சரியா ரைட் x = plus or minus square root of modulus z plus a whole divided by 2 சரியா x முடிச்சிட்டுமா அடுத்து y கண்டுபிடிக்கலாம் y கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த x இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி y கண்டுபிடிக்கலாம் அது lengthy process அதை விட இது என்ன பண்ணலாம் எப்பவுமே இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் இங்க மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் ஆயிடுமா சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆகும் இது கேன்சல் ஆயிடும் இது y ஸ்கொயர் plus y ஸ்கொயர் என்ன ஆகும் 2y ஸ்கொயர் ஆயிடும் இங்க என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மைனஸ் a வந்துருமா இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க y ஸ்கொயர் = இந்த 2 கீழ போய்டுமா கீழ போயிடுனா அதே மாதிரி தான் டேர்ம்ஸ் வரும் சேம் டேர்ம்ஸ் எல்லாமே வரும் ஒன்னு இங்க பிளஸ் வரும் இங்க மைனஸ் ஏன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் ஈக்குவேஷன் அதனால இங்க மைனஸ் சரியா மறுபடியும் இந்த இப்போ y கண்டுபிடிச்சா என்ன ஸ்கொயர் ரூட் வரும் பிளஸ் ஆர் மைனஸ் வரும் இப்போ இந்த மாடல் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் இப்பலாம் என்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் z நான் போட்டுக்கலாம் சரி இப்போ ஃபார்முலா ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம் பாருங்க x க்கு என்ன பிளஸ் ஆர் மைனஸ் வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் z plus a by 2 இங்க என்ன பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் z minus a by 2 சரி xy கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ஃபார்முலா என்ன x plus iy தான் ஃபார்முலா சரி இப்போ நான் x plus iy தான ஃபார்முலா xy நான் கண்டுபிடிச்சிட்டேன் x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன் y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுருவேன் அப்படினா முடிச்சிடலாம் சம் ஆனா இதுல இன்னொரு ட்ரிக்கி விஷயம் பாருங்க இந்த ஃபார்முலாவை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க இந்த ஃபார்முலால அப்சர்வ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க y ல எல்லாமே a ஸ்கொயர் b ஸ்கொயர் a ன்னு இருக்கா
இப்போ ஏ வந்து இங்க வந்து எனக்கு +4 இருந்ததுன்னா இந்த இருக்குல்ல இப்போ +3 இருக்குன்னு வைங்க 3 + 4i இப்போ +3 இருந்தா இங்க ஏ வந்து +3 வரப்போகுது ஏக்கு பதிலாக நான் -3 இருந்தா இங்க -3 போடுவேன் சரி இங்க -3 போடுவேன் அப்போ ஆன்சர் வந்து பார்த்து டேக்கர் ஆனா இங்க பி பாருங்க பி கேஸ் பாருங்க இங்க பி ஸ்கொயர் இருக்கு ஆன்சர்ல இங்கேயும் பி ஸ்கொயர் தான் இருக்கு எதுல இந்த எக்ஸ்லயும் பி ஸ்கொயர் தான் இருக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுலயுமே பி ஸ்கொயர் தான் இருக்கு பிஏ இல்லை பி இல்லைன்னா என்ன பாருங்க இப்போ நான் இங்க வந்து இங்க இந்த கேஸ் எழுதிக்குவாங்க +4i இங்க -4i இப்போ பி வந்து +4 இருந்தாலும் ஆன்சர்ல அது அஃபெக்ட் பண்ணாது நம்ம ஆன்சர்ல புரியுதா பி -4 இருந்தாலும் எனக்கு எக்ஸ் ஒய் அதே ஆன்சர் தான் வரும் அப்படின்னா 3 + 4iக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 - 4i அதே ஆன்சர் தானா கொஸ்டின் ரைஸ் ஆகுதுல அப்போ பி ஸ்கொயர்னு இருக்கனால அந்த பி ஓட ப்ளஸ் மைனஸ் அஃபெக்ட் ஆகாம போயிடும் ஆன்சரை அப்போ ரெண்டுக்கும் வேற வேற ஆன்சர் நம்ம கொடுத்தாகணும் ரெண்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு ஒரே ஆன்சர் சொன்னா இட் இஸ் நாட் ரைட் அப்போ மறுபடியும் இதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றோம் இதை பார்க்கும்போது என்ன நடக்குது பாருங்க இங்க பாருங்க இங்க வர்றாங்க b = 2xy பார்க்கறாங்க அப்சர்வ் பண்றாங்க சரியா இப்போ b சப்போஸ் நமக்கு நெகட்டிவா வருதுன்னு வைங்க b வந்து சப்போஸ் நமக்கு நெகட்டிவா வந்ததுன்னா x y ரெண்டு நம்பர் ப்ராடக்ட்ல இருக்குல ரெண்டும் என்ன இருக்கணும் ஆப்போசிட் சைடுல இருக்கணும் அப்பதானே இது நெகட்டிவா இருக்கும் இது பாசிட்டிவா இருக்குன்னா என்ன ரெண்டுமே சேம் சைடு அங்க ஒரு டிஸ்டிங்விஷ் பண்றோம் நம்ம x y ல ரெண்டுமே பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு சோ அத பத்தி பிரச்சனை இல்ல ரெண்டும் பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கு அப்ப அதுவும் நம்ம டிசைட் பண்ண முடியாது ரெண்டு ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ்னா கூட நம்ம டிசைட் பண்ணலாம் அங்க ரெண்டுமே பிளஸ் மைனஸ் இருக்கு அப்ப இந்த இடத்துல முடிவு எடுக்க முடியாது இதை வச்சு தான் முடிவு எடுக்கணும் அப்போ நம்ம தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் என்ன பண்ணணும் இந்த b வந்து நம்ம given sumல b நெகட்டிவா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த xy ஆன்சர் வந்து இங்க போடுற xy ஆன்சர் வந்து ஆப்போசிட் சைடுல போட்டுக்கணும் நம்ம தான் ஆன்சர் போடணும் ஆப்போசிட் சைடுல இது பிளஸ்னா இது மைனஸ்ல போடணும் இது மைனஸ்னா இது பிளஸ்ல போட்டுக்கணும் சரியா இப்போ b வந்து பாசிட்டிவா இருந்தனா ரெண்டே சேம் சைடுல போடணும் சேம் சைடுனா என்ன ரெண்டுமே பிளஸ் ரெண்டுமே மைனஸ் புரியுதா அதைத்தான் நம்ம வந்து தியரட்டிக்கலா இப்போ எழுத போறோம் நம்ம பிரசன்டேஷனை அலர்ட்னஸ் ஒவ்வொருத்தரும் அலர்ட்டா பிரசன்ட் பண்ணணும் முடியாது அதுக்காக நம்ம என்ன பண்றோம் ஃபார்முலாலே அதை கொண்டு உள்ள வைக்க போறோம் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் அந்த ஃபார்முலாவே கன்சிடர் பண்ணிக்கிடும் டேக் கேர் பண்ணிக்கோ அப்படிங்காக என்ன பண்ண போறோம் அந்த பிளஸ் கேஸ் மைனஸ் கேஸ் உள்ள கொண்டு வர போறேன் ஃபார்முலால எப்படி பாருங்க when b is negative x and y are opposite side இங்க நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே b பாசிட்டிவா நம்ம given sumல b பாசிட்டிவா இருந்தா x and y சேம் சைடுல எழுதுங்க அத கூட ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வர்ற மாதிரி நம்ம ஃபார்முலா மாத்துறோம் பாருங்க இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுத போறோம் பாருங்க √a + ib = x + iy + or minus x + iy தானே xங்கிறது ஆன்சர் இருந்தா இருக்கு +or - ரெண்டுலவே +or - இருக்குனால வெளிய காமனா போட்டேன் சரியா square root of determinant of z + a/2 அடுத்து என்ன plus I into y என்னது square root of determinant of z minus a/2 இங்க நான் வர்க் எக்ஸ்ட்ரா சேர்க்கறேன் பாருங்க x plus iy ல இந்த b by modulus b எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் எதுக்காக போடுறேன் b ஓட சைன் இங்க கன்சிடரேஷன்ல வரணும்ங்கறதுக்காக b பாசிட்டிவா இருந்தா b by b modulus b ஈக்குவல் சரியா b பாசிட்டிவா இருக்கும்போது b and modulus b are equal modulus b னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் போடணும்னு அர்த்தம் ரெண்டு சேமா இருக்கும் கேன்சல் ஆச்சுனா அது 1 ஆயிடும் அப்ப ஆன்சர் அஃபெக்ட் ஆகாது பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா அப்படியே யூசுவலா xy வந்துரும் சப்போஸ் நான் வந்து b நெகட்டிவா என்ன சொல்யூஷன் இருந்தா நியூமரேட்டர்ல மைனஸ் இருக்கும் டினாமினேட்டர்ல என்ன இருக்கும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும் அப்ப கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும் -b வரும் -1 வரும் அப்ப -1 வந்தா என்ன ஆகும் இது பாசிட்டிவ்ல இருக்கும் அது நெகட்டிவ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா ரைட்டா அப்போ நம்ம நோக்கம் என்ன xயும் yயும் டிஃபரண்ட் சைடுல வைக்கணும்ங்கற பர்பஸ்க்காக தான் இத பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த b by modulus b நான் இங்க தான் போட்டு எழுதணும்னு அவசியம் இல்ல நான் b by modulus b இதுக்கு இங்க முன்னாடி கூட எழுதிக்கலாம் அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா இது பிளஸ் ஆகும் இது மைனஸ் ஆயிடும் இது மைனஸ் ஆகும்போது இது பிளஸ் ஆயிடும் புரியுதா அப்ப b by modulus b ங்கிறது அந்த b ஐ டேக் கேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிடுவோம் அப்ப இதுல வேணா சைடுல நோட் பண்ணிக்கங்க எப்படி நோட் பண்ணிக்கலாம் when b is less than 0 சரியா b by modulus b is equal to -1 சரியா அதே b is greater than 0 னா என்ன அர்த்தம் b by modulus b equal to 1 +1 அதுக்காக தான் நம்ம இந்த வர்க்கே பண்ணிருக்கோம் இந்த modulus b எழுதணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா இந்த ஃபார்முலாலே சைடுல எழுதணும் b not equal to 0 சரியா அப்போ பியூர்லி ரியல் பார்ட்டுக்கு போய் இந்த ஃபார்முலால இது யூஸ் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா b பியூர்லி ரியல் பார்ட்டுக்கு எதுக்கு அது யூஸ் பண்ணும் b நெகட்டிவா இருந்தா அதை கேஸை கன்சிடர் b பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்சிடர் பண்றதுக்காக தான் நான் இதை போடுறேன் b ஏ 0 ஆயிடுச்சு அங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வேலையே இல்லை அப்போ இந்த ஃபார்முலால இது யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஃபார்முலால b by modulus b யூஸ் பண்ணக்கூடாது இப்போ b 0
பி பாசிட்டிவ் நெகட்டிவ் கேஸ் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணும். சரி, நம்ம ஃபார்முலாலாம் எழுதிட்டேன். இப்போ நான் சொன்னதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதை புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் ஏன் இந்த பி பை மாடலஸ் பி போடுறீங்க. எக்ஸ் பிளஸ் ஐஒயில் பி பை மாடலஸ் பி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். பாருங்க எப்படி ஆன்சர் தெளிவாக வருது பாருங்க. இப்போ 3 + 4i பாசிட்டிவ் வேல்யூ, பி வந்து பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் z பிளஸ் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் z என்ன, 3² + 4² கரெக்ட் தானே. ரூட் ஆஃப் 3² + 4² எவ்வளோ வரும், √25. √25 வேல்யூ 5 பிளஸ் என்னது a ஓட வேல்யூ 3 டிவைடட் பை 2 சரியா, பிளஸ் i இன்ட்டு இங்க என்ன b பை மாடுலஸ் b வந்து +4 தான் நமக்கு. 4/4 1 ஆயிடும் சரியா, இன்ட்டு ரூட் ஆஃப் அதே வேல்யூ தான், டிட்டர்மினன்ட் ஆஃப் z 5 மைனஸ் a வரும், -3 ஆயிடுங்க, டிவைட் பை 2. இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க, 8/2 4. 4க்கு ரூட் கண்டுபிடிச்சா என்ன, +2. ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் வெளியே இருக்கு, கவலைப்பட வேண்டாம். அடுத்து என்ன இருக்கு, 4/4 1 ஆயிடும். இங்க பாருங்க 8 - 2 2 ஆகும், 2/2 1. அப்போ √1 1, i இருக்கு, i 2 + i முடிச்சிட்டோம்னா அப்போ √3 + 4i எனக்கு ஆன்சர் என்ன பாருங்க, +2 + i. +2 + i பாருங்க x ஓட வேல்யூ பிளஸ் y ஓட வேல்யூ பிளஸ், ஏன் b பிளஸ் வேல்யூ. அப்போ ஆன்சர் அதோட மீனிங் என்ன பாருங்க, பிளஸ் வச்சு ஒரு தடவை எழுதுனா 2 + i ஒரு ஆன்சர், மைனஸ் உள்ள போனா என்ன ஆகும், -2 - i இன்னொரு ஆன்சர். புரிஞ்சதா? ரெண்டுலயுமே x y சேம் சைன்ல இருக்கா, ரூட்ல கண்டிஷன் முடிஞ்சிச்சா. இப்போ 3 - 4i இருந்தா என்ன நடக்கும் பாருங்க, இதே ஸ்டெப் தான் வரப்போகுது. இந்த இடத்துல மட்டும் பாருங்க, bங்கிறது -4/+4 ஆயிடும். -4/+4 இங்க -1 வருமா, அப்போ இங்க என்ன ஆகும், எனக்கு -i வந்துடும், மற்றதெல்லாம் சேம். அப்போ ஆன்சர் என்ன, +2 - i வரும். இப்போ என்ன நடக்குது பாருங்க, இங்க +2 a வந்து பாசிட்டிவ் சைனா, b என்னது -1 ஆப்போசிட் சைன்ல இருக்கா, x and y ஆர் ஆப்போசிட் சைன். இப்போ இந்த ரெண்டு ரூட் நான் எழுதுற பாருங்க, பிளஸ் வச்சு எழுதுனா என்ன, +2 - i. இப்போ மைனஸ் உள்ள போனா என்ன, -2 + i ஆயிடுமா. இப்போ கூட ஆன்சர் பாருங்க, இது பிளஸ் இது மைனஸ், ஆப்போசிட் சைனா, இது மைனஸ் இது பிளஸ், சரி ஆப்போசிட் சைனா. ரொம்ப கீ பாயிண்ட் இதுல, ரொம்ப ஷார்ப்பா நம்ம இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா என்ன புரியவே செய்யாது, எதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோம், எந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கணும், இதனால என்ன அஃபெக்ட் ரிசல்ட் வரும், இதனால எப்படி ரிசல்ட் வரும், இந்த b பை மாடுலஸ் b எந்த மாதிரி ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணுது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா அப்சர்வ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நல்லா கான்செப்ஷுவலா கிரிப் கிடைக்கும் சரியா. ரைட், நம்ம முடிச்சாச்சு தியரட்டிக்கல். அப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன, இதுதான். திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணாலும் ஃபைனலாக நல்லா மெமரைஸ் பண்ண வேண்டிய பார்ட் இதுதான் சரியா. மெமரைஸ் பண்ணானே x + iy ஃபார்முலா என்ன, +r - டிட்டர்மினன்ட் ஆஃப் z + a by 2 plus i into b by modulus b √ என்னது, டிட்டர்மினன்ட் ஆஃப் z - a by 2. அவ்வளோதான் சரியா. ஃபார்முலா அதுக்கு மேலே யூசேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் சரியா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.